கட்டிட்டீங்களேடா. மாபெரும் லட்சியத்துக்காக, மகத்தான சபலத்துக்காக இத்தனை வருஷமா நான் அவனை காப்பாற்றி வச்சிருந்தேன். எல்லாத்தையும் பாழாக்கிட்டீங்களடா, பாழாக்கிட்டீங்களடா. திடீர்னு கம்பியை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டான். வேங்கையுடைய பிணம் வரணும், இல்ல நீங்கள்லாம் பிணமாயிடுவீங்க. என்னம்மா இது, நோயாளி வந்து கைத போட்டு கட்டி வச்சிருக்க நீ? அட்டகாசம் தாங்க முடியல, எம்பி எம்பி குதிக்கிறார். அப்படியா? நோய் ரொம்ப பயங்கரமா தான், அதுக்காக கைத போட்டா கட்டி வச்சிருது. என் மருந்தால கட்டுற பாரு, கேட்டா வரு கண்ணத்தர என்ன உருமுற என்னையா பயமுட்டு வைத்தியரே வாங்க வாங்க. வாங்கவா, இனிமே வாங்க. நான் கூரையை பிச்சுட்டு போயிடுவேனேம்மா. முதல்ல நான் இறங்கணும்னா அவன் கையை நல்லா கட்டு. கட்டியாச்சு, இப்போது இறங்கி வாங்க. பரவா நெருமாவா இது இது தண்ணிக்கு வரும். அவன் மழையில நனைஞ்சு இருக்கான்பா. தம்பி ஜீவா, தலையில நீர் கோர்த்திருக்கு, இதுல 2 குடு. நெஞ்சில கட்டி இருக்கு, இதுல 2 குடு. காசால வந்து புரண்டு இருக்கு, இதுல 2 குடு. கை சோர்ந்து இருக்கு, இதை எடு. இத தண்ணியில கரைச்சு குடு, ஆள விடு. நீங்க இந்த பக்கம் போங்க, நீங்க அந்த பக்கம் போங்க. வேங்கையின் ஆட்கள் யார் கிடைச்சாலும் சரி விடுங்க. வாங்க. ஆசையப்படாது, மருந்து சாப்பிடுங்க. ஜீவா, அவர் செய்யறது என்னன்னு அவருக்கே தெரியாது. நீ ஆத்திரமோ அருவருப்போ அடைஞ்சு அவரை புறக்கணிச்சுட்டா அவரோட கதி என்ன? வேட்ட நாய் போல் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற செங்கோடன் கையில சிக்கிடுவாரு, அழிஞ்சிடுவாரு. ஆமா ஜீவா, இது இழிவில்ல, தொண்டு, அவமானம் அல்ல, தியாகம் ஜீவா, தியாகம்.
மாரப்பா, கூனர்களை எல்லாம் பிடிச்சு அவன் கிடைக்காம போயிடுவானா? ஓ மாரப்பா போ, கூனர்களை எல்லாம் பிடிச்சு கோட்டைக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்து. போ. அதுதான் உதயசூரியன், நம்ம தெய்வம், இருள் நீக்கி ஒளி காட்டும் இறைவன். அது இல்லைன்னா நீங்க இல்ல, நான் இல்ல, புல் பூண்டுகள் இல்ல, எந்த உயிரும் இல்ல, ஏன் இந்த உலகமே இல்லை. கும்பிடுங்க. இப்படி என்ன பார்த்து இல்ல, அங்க அம்மா அம்மா இருங்க. வைத்தியரே, நேரமாச்சு, புறப்படுங்க. குழந்தைகளை அழைச்சுக்கிட்டு போங்க. போறது இருக்கட்டும் தங்கச்சி, ஏமா நீ அப்புறம் அநியாயமா கெடுக்கிற? கெடுக்கிறேனா? நானா? என்ன சொல்றீங்க? பின்ன என்ன, இந்த உலகத்துல அநியாயம், அக்கிரமம், சூது வாது ஒண்ணுமே தெரியாம இருக்கணும்னா ஒண்ணு குழந்தையா இருக்கணும், இல்ல பைத்தியமா இருக்கணும். ஏன் மறந்தால சத்தியமா நான் பைத்தியமாக்க முடியும் ஒழிய குழந்தையாக்க முடியாது. ஆண்டவன் புண்ணியத்துல அறிவியல் வந்து குழந்தையாவே இருக்கு, அது அப்படியே இருந்துட்டு போகட்டுமே தங்கச்சி. வைத்தியரே, இவருக்கு உலகத்தை உணர வச்சு என் லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக நான் என்னென்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சரி, பெத்தவங்க தேடுவாங்க, குழந்தைகளை அழைச்சுக்கிட்டு போங்க. வாங்க போ. ஐயா, நீ ரெண்டு கிட்டா இப்பதானே நான் சொன்னேன், பாத்தியா இவன் உலகத்தை புரிஞ்சு வச்சிருக்க லட்சணத்தை. சும்மா இருக்க வைத்தியரே, என்ன கூடாது, தப்பு. அவங்க எல்லாம் குழந்தைங்க, நீங்க கூடாது. என்னத்த பேசிட்டான், ஏன்னு கேட்கிறான். ஆரம்பமே கேள்வி, அங்கதான் இருக்கு ஆபத்து. இவன் கேள்வி கேட்டு யாரு பதில் சொல்றது? வாங்க. மங்கம்மா, மங்கம்மா, காத்து நுழைய முடியாத இடத்துல எல்லாம் தேடி பார்த்துட்டோம், அவன் கிடைக்கல. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? அந்த பாவி மங்கம்மா உங்க கால வெட்டுன பயங்கர நாள். அதே நாள்ல மங்கம்மா கண்ணாலேயே அவ பெத்த பிள்ளையுடைய காலை வெட்டணும், அதை பார்த்து அவ துடி துடிச்சு சாகணும்னு நான் போட்ட சபதத்தை இந்த ஆண்டும் இன்னைக்கும் நிறைவேற்ற முடியல. அதுக்கு தண்டனையா வழக்கம் போல இன்னைக்கும் சூடு போட்டுக்கிட்டேன். மாரப்பா, மாரப்பா, இப்ப நான் போட்டுக்கிட்ட சூடு கடைசி சூடா இருக்குமா? அங்க ரெண்டு பேரும் கிடப்பாங்கடா. என் சபதம் நிறைவேறுமா? என் சபதம் நிறைவேறுமா? நிச்சயமா நிறைவேறும்.
இனிமே நீங்க அழவே வேண்டாம்மா. உங்க மகன் எங்க தலைவர் வேங்கமலையா செங்கோடனுடைய சிறையில இருந்து தப்பிச்சுட்டாருமா. என்ன என் மகன் தப்பிச்சுட்டானா? என் மகன் தப்பிச்சுட்டானா? எங்க என் மகன்? என் மகன் எங்க? ஏன் ஜீவா பேசாம நிக்கிறேன்? இப்பவே நான் அவனை பார்க்கணும். என்ன கூட்டிட்டு முடியாதுமா. இப்ப நீங்க அவரை பார்க்க கூடாது. ஜீவா, நான் அவனை பெத்தவா. அவன் என் மகன். உங்க மகன் இப்பவும் குழந்தைதாம்மா. அவர் உடல் தான் மிருக பலத்தோட வளர்ந்திருக்கே தவிர உள்ள வளரல. உலகம் புரியல. சொல்ல போனா மனித தன்மையே இல்லாத விசித்திரமான பிறவியா இருக்காருமா. ஐயோ என் மகனே, ஒரு நாளைக்கு நீ விடுதலை அடைவே, அடிமை விலங்கி உடைப்பேன், இந்த ஊரையே காப்பாத்துவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. இப்போ உன்னையே காப்பாத்த வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. ஐயோ அம்மா, அழாதீங்கம்மா. அவர் கறிவூட்டி அன்பூட்டி இந்த உலகத்தை உணர வச்சு உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்துறேன். இதுதான் உங்க உப்ப தின்னு ஊன் வளர்த்தாரே எங்க தாத்தா. அவருக்கு நான் செய்து கொடுத்த சத்தியம். என் இனத்துக்காக நான் செய்ய வேண்டிய தலையாய கடமை. உன்னால முடியுமா அம்மா? நீயும் பருவத்தின் தலைவாசல்ல நிக்கிற இளம் பெண். அவனும் வாலிபன். அவனுக்கு மனித தன்மையும் இல்லைங்க. ஒருவேளை அவன் மிருகமா மாறிட்டா உனக்கு என்னமா பாதுகாப்பு? உன் மானத்தை நீ எப்படியம்மா காப்பாத்திக்க முடியும்? கவலைப்படாதீங்கம்மா. நான் பிறந்த இனத்துக்காக, வளர்ந்த மண்ணுக்காக ஒரு புனிதமான பணியில ஈடுபட்டிருக்கேன். அதனால எந்த ஆபத்தும் வராதுமா. வந்தாலும் அதை உடைக்கிற சக்தி இந்த கைகளுக்கு இருக்கு. நான் வரேம்மா. நீங்க சாப்பிடுங்க. வாங்க, கொஞ்சம் இருங்க. இந்தாங்க, உங்களுக்கு சண்டை கத்து கொடுக்க போறேன். ஐயோ, பைத்தியம் பைத்தியம். சண்டை போடக்கூடாது, சமாதானமா இருக்கணும் நீதான் சொல்லி கொடுத்த. இப்ப ஏன் நான் சண்டை கத்துக்கணும்? எதிரிகள் தாக்கினா உங்களை காப்பாத்திக்க தெரிய வேண்டாம்? அப்படியா? எதிரிய பார்த்து நான் உனக்கு எதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயோ ஐயோ, எதிரிகளை எங்க தேடுவீங்க? அவங்களை அவ்வளவு சுலபமா கண்டுபிடிக்க முடியாது. அத கண்டுபிடிக்கிற சக்தி மட்டும் மனுஷனுக்கு இருந்தா உலகத்துல போராட்டமே வராதே. வாங்க, சண்டை கத்துக்க. முடியாது. யாரோ எதிரின்னா நான் ஏன் சண்டை கத்துக்கணும்? உங்க பாதுகாப்புக்காக. எனக்கு ஏன் பாதுகாப்பு? உங்களுக்கு வாழ்க்கையில சில கடமைகள் இருக்கு. அதை நிறைவேற்றணும்னா உங்களை பாதுகாத்துக்கிற சக்தி உங்களுக்கு வேணும். கடமைன்னா என்ன? மண்ணாங்கட்டி. சும்மா கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு. இப்ப நீங்க சண்டை கத்துக்க போறீங்களா இல்லையா? அழாத. நீ அதுதான். ஆமா, அழக்கூடாது. அப்ப கத்துக்கிறீங்களா? கத்துக்கிறேன். ஆமா, சண்டைன்னா எப்படி இருக்கும்? இதுக்கும் ஒரு கேள்வியா? இல்ல, சரி வாங்க சொல்லித்தரேன். ஜீவா, அடிபட்டுச்சா? இல்ல, இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. என்னது? நான் நினைச்ச மாதிரி நீங்க ஆயிட்டீங்க. அப்படியா? ஆமா,
இந்த தண்ணியை ஏன் சொல்லி கொடுக்குற? தரையில கத்து கொடுக்காது. உங்களுக்கோ இத பத்தி ஒண்ணும் தெரியாது. கல்ல விழுந்து கை காலை உடைச்சுக்கிட்டா? அப்படியா? அப்ப இனிமேல் எங்க வேணாலும் யாரோட வேணாலும் சண்டை போடலாம். வாங்க. எங்க வாங்க? சொல்ல மாட்டேன். எங்க தங்கச்சி, தங்கச்சி, அண்ணா, நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. நன்றி சொல்றதுன்னா நான் தான் சொல்லணும். தங்கச்சி, ரொம்ப நன்றியா. நான் நினைச்சது நடந்துருச்சு. என் லட்சியம் நிறைவேறிடுச்சு. நான் பட்ட பாட்டுக்கெல்லாம் பலன் கிடைச்சிடுச்சு. ஜீவா, ஏன் ஏன் ஜீவா? இது அழுக இல்லைங்க, ஆனந்த கண்ணீர். ஜீவா, இனிமே என்ன யாரும் கூனல்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்க எப்போதுமே கூனர் இல்லைங்க. நான் உங்களை தரையில கட்டி போட்டிருந்த போது நீங்க நிமிர்ந்துதான் படுத்திருந்தீங்க. ஆனா நடக்கும் போது உங்களால நிமிர்ந்து நடக்க முடியல. ஏன்? உங்களுக்கே தன்னம்பிக்கை இல்ல. நீங்க நிமிர்ந்து நடக்க முடியாதுன்னு நீங்களே முடிவு செய்துட்டீங்க. ஜீவா, இனிமே எனக்கு கவலையே இல்லை. நான் எதையும் செய்ய முடியும். நான் நிமிர்ந்துட்டேன் ஜீவா, நான் நிமிர்ந்துட்டேன். நீங்க மட்டும் இல்லைங்க, நீங்க நிமிர்ந்ததால ஒடுக்கப்பட்டு கிடக்கிற எங்க பெண் சமுதாயமே தலை நிமிர்ந்து நிக்க போகுது. வாங்க ஜீவா, வாங்க, உங்க அம்மா பாக்க வாங்க. ஜீவா, ஜீவா, அம்மா வா.